Hello everyone, இன்னைக்கு நம்ம லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 724 ஃபைண்ட் பிவோட் இண்டெக்ஸ் இந்த ப்ராப்ளம் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளம் நம்ம லீட் கோட் 75 சீரிஸ்ல இருக்க ப்ராப்ளம். ஸோ இனிஷியலாக நமக்கு இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு அரே ஆஃப் இன்டீஜர் வேல்யூ கொடுத்துருவாங்க நம்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கொடுத்துருக்க நம்ஸுக்கு பிவோட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ பிவோட் இண்டெக்ஸ்ன்றது என்னன்னா, ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸுக்கு லெஃப்ட் மோஸ்ட் வேல்யூவோட டோட்டலும் ரைட் மோஸ்ட் வேல்யூவோட டோட்டலும் ஒன்றா இருக்கும். ஸோ அப்படி இருக்க இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த நம்ஸ் 173,656 இருக்கு. ஸோ இதில் இதோட டோட்டல் லெஃப்ட் மோஸ்ட் டோட்டல் 173 பார்த்தீங்கன்னா 11 இருக்கும். சேம் அதே மாதிரி ரைட் மோஸ்ட் டோட்டல் 5,6 பார்த்தீங்கன்னா 11 இருக்கும். ஸோ இந்த செனாரியோட இந்த 6 தான் வந்து பிவோட் இண்டெக்ஸ். 6ஓட இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ இந்த 3ஓட இண்டெக்ஸ் 3 இந்த இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ 0, 1, 2, 3. ஸோ இந்த 3 இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து இந்த எக்ஸாம்பிள். ஸோ இதுக்கான அப்ரோச் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெயினா வந்து இந்த பிவோட் இண்டெக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக டோட்டல் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ டோட்டல் இந்த கேஸ்ல டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 28 வரும். ஸோ 11 + 11 = 22. 22 + 6 வந்து பார்த்தீங்கன்னா 28. ஸோ இதோட டோட்டல் 28. ஸோ அடுத்தது லெஃப்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். லெஃப்டோட டோட்டல் நம்ம ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து இந்த வர பர்டிகுலர் இண்டெக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரைட்டோட டோட்டல் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா லெஃப்டோட டோட்டல் 11 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 11, 28, 11 இதுல இருந்து இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸோட வேல்யூ 6. ஸோ 11 + 6 வந்து பாத்தீங்கன்னா 17. ஸோ 17 28 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 11 கிடைச்சிடும். ஸோ நமக்கு தேவையான வேல்யூன்றது ரைட் இண்டெக்ஸோட வேல்யூ வந்து 11 இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ரைட் இண்டெக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் இண்டெக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரைட் டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் வேல்யூ மைனஸ் லெஃப்டோட டோட்டல் மைனஸ் இருக்கிற பர்டிகுலர் நம்பரோட வேல்யூ. ஸோ இந்த கேஸ்ல வந்து நான் ஐயோட வேல்யூ எடுத்துக்கிறேன். நம்ஸோட ஐ. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணி வர ரிசல்ட் தான் வந்து ரைட்டோட டோட்டலாக இருக்க போகுது. ஸோ இந்த ஸ்டெப்ல தான் இந்த ஃபார்முலாவை வச்சுதான் நம்ம வந்து ரைட்டோட டோட்டல் கண்டுபிடிக்க போறோம். ஒன்ஸ் இந்த ரைட்டோட டோட்டலும் இந்த லெஃப்டோட டோட்டலும் ஒன்னா இருக்குன்ற பட்சத்துல அந்த இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன். ஹோப் இது புரிஞ்சிருக்கும் இந்த அப்ரோச். ஸோ இப்போ இதுக்கான கோடிங்ல நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ என்னன்னா, நான் ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ண மாதிரி வந்திருக்க நம்பரோட டோட்டல் கால்குலேட் பண்றேன். சேம் ப்ரீவியஸ் அதே எக்ஸாம்பிள் தான் 173,656. ஸோ நான் இங்க போட்டுக்கிறேன் 1 7 3 6 5 6. ஸோ இது வந்து நம்ஸோட வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த நம்ஸோட டோட்டலை கண்டுபிடிக்கிறேன். ஸோ இந்த கேஸ்ல இதோட டோட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28. அண்ட் தென் லெஃப்டோட டோட்டல் நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு லூப்லையுமே வந்து ஆட் பண்ணி அதை பண்ண போறேன். லெஃப்ட் டோட்டல் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ நான் இனிஷியலாக லூப் பண்ற மாதிரி லூப் பண்றேன். i = 0 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்றேன். டில் நம்ஸோட சைஸ் முடிகிற வரையும் வந்து ரன் ஆகும். ஒவ்வொரு டைம் லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த ரைட் டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ண அதே ஃபார்முலா தான். டோட்டல் வேல்யூ மைனஸ் லெஃப்டோட டோட்டல் மைனஸ் நம்ஸோட இண்டெக்ஸ் வேல்யூ. வந்திருக்க இண்டெக்ஸோட வேல்யூவை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு இந்த ரைட்டோட டோட்டல் கிடைச்சிரும். ஸோ இப்போ இந்த ரைட்டோட டோட்டலும் நம்மளோட லெஃப்டோட டோட்டலும் ஒன்னா இருக்குன்ற பட்சத்துல நமக்கு கிடைக்கிற இண்டெக்ஸ் ஆஃப் பிவோட் இண்டெக்ஸ் அந்த இண்டெக்ஸை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன்.
அப்படி அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூமே வந்து லெஃப்ட் கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலா இப்போ ஒன்ஸ் நம்ம இதுக்கு ரெண்டு டோட்டலும் ஈக்குவலா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நமக்கு இந்த நம்ஸோட இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிடும். ஒருவேளை இதுக்கு நமக்கு இல்லை அப்படின்ற பட்சத்துல நமக்கு இந்த பிவோட் இண்டெக்ஸ் வந்து இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால நம்ம வந்து -1 ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ இதான் அப்ரோச் ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான கோடிங் சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக நான் உங்களுக்கு காட்டின மாதிரி டோட்டல் வேல்யூவை கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து லெஃப்ட் டோட்டல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் லூப் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த லூப்பில் ரைட் டோட்டலை கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபார்முலா டோட்டல் மைனஸ் லெஃப்ட் டோட்டல் ப்ளஸ் வந்திருக்க நம்பரோட வேல்யூ இதை கால்குலேட் பண்ணுறேன். ரைட் டோட்டல். ஸோ ஒன்ஸ் நம்ம ரைட் டோட்டலும் லெஃப்ட் டோட்டலும் வந்து ஈக்குவலாக இருக்கின்ற பட்சத்தில் நான் அந்த வர இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வர ஒவ்வொரு வேல்யூமே வந்து லெஃப்ட் டோட்டல் கூட ஆட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். ஃபைனலாக இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இந்த பிவோட் இண்டெக்ஸ் வந்து பர்டிகுலர் கொடுத்துருக்க இன்புட் நம்ஸ்ல இருக்காது. அதனால -1 வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ அதான் சொல்யூஷன். ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.